வரும் 5ஆம் தேதி தொகுதி மறுவரை தொடர்பாக ஆலோசனை நடத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அதிமுக, பாமக, அமமுக ஆகிய கட்சிகள் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்துள்ளன. அதேவேளையில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை புறக்கணிப்பதாக பாஜக அறிவித்துள்ளது. 5ஆம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2 பேர் கலந்து கொள்வார்கள். அந்த 2 பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நிலைப்பாட்டை அந்த கூட்டத்தில் எடுத்துச் சொல்வார்கள். முதல்ல இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பாட்டாளி கட்சி கலந்து கொள்ளும் என்று நான் அன்னைக்கு அறிவித்தேன். மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கோ அல்ல தென் மாநிலங்களுக்கு ஒரு தவறான ஒரு கொள்கை முடிவை கொண்டு வரக்கூடாது என்று அழுத்தம் முன்கூட்டியே நம்ம கொடுக்கணும். அதுல தப்பு கிடையாது. முன்கூட்டியே எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடுக்கு இழப்பு வரக்கூடாது, தென் மாநிலங்களுக்கு இழப்பு வரக்கூடாதுன்னு ஒரு முடிவு எல்லாம் சேர்ந்து பண்ணலாம். அது தப்பு கிடையாது. மக்களவை எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும், அது மாற்று கருத்து கிடையாது. அதிகப்படுத்தணும். ஆனால் எப்படி அதிகப்படுத்தணும்னா, நீங்க ஒரு 30 விழுக்காடு அதிகப்படுத்துறீங்கன்னா எல்லா மாநிலத்துக்கும் 30 விழுக்காடு அதிகப்படுத்தணும். அவ்வளவுதான், சிம்பிள் இஸ் தட். அதே வேளையில் நீங்க மக்கள் தொகை அதிகமாக உள்ள மாநிலங்களில் அதிகப்படுத்தினீங்கன்னா அது தவறான போக்கு, தவறான முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அந்த தொகுதி வரையறை சம்பந்தமாக எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டுருக்காங்க. அதில் எல்லா கட்சியும் கலந்து தொகுதி வரையறை பற்றி டிஸ்கஷன் தான் இருக்கணும். அதான் இருக்குன்னு நம்புகிறேன். எங்கள் கட்சி அழைப்பு வந்திருக்கு. எங்கள் கட்சியிலேருந்து துணை பொதுச் செயலாளர் செந்தமிழன் கலந்துக்குவார், முன்னாள் அமைச்சர் செந்தமிழன். மார்ச் 5ஆம் தேதி நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 45 கட்சிகள் அழைச்சிருக்கிறாங்க. அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைச்சிருக்கிறாங்க. அதிலே பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எல்லா ஆலோசனை செய்த பிறகு அந்த கூட்டத்திலே பங்கேற்பதில்லை என்று முடிவு செய்திருக்கின்றோம். அதற்கான காரணத்தை முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் மூலமாக இன்று தெரிவித்திருக்கின்றோம். முதலமைச்சருடைய கடிதத்திற்கு பதில் கடிதத்தை சற்று நேரத்திற்கு முன்பு, சில நிமிடங்களுக்கு முன்பு அனுப்பியிருக்கிறோம். அதில் விலாவாரியாக முதலமைச்சருக்கு பதில் சொல்லியிருக்கோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.